உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது 40 வயதுக்கு மேலே பெரும்பாலானவருக்கு சுவையை உணர முடியாத நிலை, மணத்தை உணர முடியாத நிலை, சென்ஸ்லெஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நாற்றம் என்கின்ற வாசனை உணர முடியாத நிலை, சுவை, காரமோ இனிப்போ புளிப்போ அந்த சுவையையும் உணர முடியாத ஒரு நிலை ஏற்படுவது உண்டு. இது குறிப்பாக தொற்று தொண்டையிலேயும் சரி, மூக்கிலேயும் சரி, சுவாச பாதையையும் உணவு பாதையையும் பாதிக்கின்ற கிருமிகளாலே ஏற்படுகின்ற இந்த நிலை. இந்த நிலைக்கு எலுமிச்சை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. எலுமிச்சை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சிட்ரஸ் லெமோன் என்று சொல்லுகின்ற எலுமிச்சையிலே விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. அதோடு கூட ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அது அதிகமாக கொடுத்து நோய் கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் சுவையை உணரச் செய்யக்கூடிய வல்லமையை அது நமக்கு தரக்கூடியதாகவும், முகர்ந்து பார்க்கின்ற நிலையிலே எலுமிச்சை நம்முடைய வாசனையை அறியும் திறனை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் அது விளங்குகிறது. பொதுவாகவே ஒரு எலுமிச்சையை கையில் வைத்து கொண்டால் பயணிக்கின்ற பொழுது அந்த எலுமிச்சையினுடைய மனமே குமட்டல் வாந்தி இல்லாத ஒரு நிலையை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வயிற்றுப்போக்கு என்பது எந்த காலத்திலேயும், எந்த பருவத்திலேயும், எந்த வயதினருக்கும் வரக்கூடிய ஒன்று. டயரியா, டிசென்ட்ரி என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று. சீதக்கழித்தல், குருதி கழிச்சல், அதோடு கூட நினக்கழிச்சல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெரும்பாலும் ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கின்ற கிருமிகளாலே வயிற்று தொல்லைகள் ஏற்படுவது வழக்கம். இதற்கு ஒரு ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலே பேதியை நிறுத்தக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை கொய்யா இலை, சிடியம் கஜாவா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கவ்வா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த கொய்யா மரத்தினுடைய இலைகள் 4-5 எடுத்து அதை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அதனோடு சிறிது பனங்கற்கண்டோ வெல்லமோ அல்லது தேனோ கலந்து அன்றாடம் காலை மாலை என்று 2 வேளை 2 நாட்கள் கொடுக்கின்ற நிலையிலே இந்த வயிற்றுப்போக்கு என்பது விட்டு போகும். மலம் வெளியாகி த டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலையிலே இருந்து த ரீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீரை தக்க வைக்கக்கூடிய தன்மையை இந்த கொய்யா இலை பானம் நமக்கு தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, செரிமான சீர்கேடுகள் என்று வருகின்ற பொழுது வயிற்றிலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற நிலையிலே பல்வேறு நோய்கள் நம்மை தாக்குகின்றது. அது மட்டுமல்லாமல் சுவாச கோளாறு வருகின்ற பொழுது நமக்கு பிராணவாயு குறைவுபட்டு அதனாலே சோர்வு, அசதி, பல நோய்களுக்கு நாம் ஆட்படுகின்ற ஒரு நிலை உண்டாகிறது. இந்த நிலையிலே த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சுவாச கோளாறுகள், தொற்றுகள், அவற்றையெல்லாம் போக்கி சுவாசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய செரிமான சீர்கேடுகளை போக்கி வயிற்று இரைப்பையை சரியான வகையிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு மொரிங்கா ஓலிஃபெரா, இந்த மொரிங்கா ஓலிஃபெரா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது
முருங்கை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த முருங்கை இலை பொதுவாக இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. சளி இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்கி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை முருங்கை பெற்றிருக்கிறது. நாம் இங்கே முருங்கை ஈர்க்கு என்று சொல்லக்கூடிய அந்த குச்சிகளை மட்டும் நாம் பயன்படுத்த போகின்றோம். இந்த முருங்கை இலைகள் எல்லாம் எடுத்துவிட்டு இந்த ஈர்க்கு என்று சொல்லக்கூடிய குச்சிகள் மட்டும் நாம் பயன்படுத்த போகின்றோம். இந்த மொரிங்கா ஒலிஃபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கையோடு அசாடிரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய வேப்பிலை, நீம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வேப்பிலை ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த வேப்பிலை பெற்றிருக்கிறது. இந்த வேப்பிலை ஈர்க்கை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம். இதனோடு ஃபிலாந்தஸ் எம்பெலிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி, இந்த நெல்லிக்காயினுடைய மரத்தினுடைய ஈர்க்குகள், இந்த நெல்லி மரத்தினுடைய ஈர்க்குகளும் ஒரு அற்புதமான விட்டமின் சி செறிந்ததாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை நெல்லி பழமும் சரி அதனுடைய இலைகளும் பெற்றிருக்கிறது. அதனுடைய ஈர்க்கும் மருத்துவ குணம் உடையது என்பதனாலே நெல்லி ஈர்க்கை இங்கே பயன்படுத்த இருக்கின்றோம். அதனோடு முராயா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கரி லீஃப் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற இந்த கறிவேப்பிலை, இந்த கறிவேப்பிலை ஈர்க்கு, இதுவும் ஒரு இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற நுண்கிருமி நாசினியாகவும் இந்த கறிவேப்பிலை பயன்படுகிறது. இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருப்பது மட்டும் அல்லாமல் வலி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் விளங்குகிறது. அதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் நம் உள் உறுப்புகள் அத்துடையும் சீராக பணி செய்ய வைக்கின்ற ஒரு அற்புதமான மருந்து என்று பல நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். சீரகம், இதனோடு பெப்பர் என்று சொல்லுகின்ற மிளகு ஒரு அற்புதமான ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உணவிலே விஷம் இருந்தாலும் அல்லது மருந்திலே விஷம் இருந்தாலும் போக்கக்கூடிய ஒன்றாக மிளகு விளங்குகிறது. இப்படி இத்துணை பொருட்களையும் வைத்து சுவாச கோளாறுகள், செரிமான கோளாறுகள் இவற்றை போக்குகின்ற ஒரு மருத்துவத்தை நாம் எப்படி செய்வது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய இலைகளோட ஈர்க்குகளை பயன்படுத்தி இருமல், மூச்சிறைப்பு, கல்லீரல் நோயினால் ஏற்படக்கூடிய வயிறு வீக்கம், வயிறில் ஏற்படும் நீர்த்தேக்கம், வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை ஈர்க்கு, நெல்லி ஈர்க்கு, வேப்பிலை ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு, சுக்கு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இலைகள் 3 கொத்து எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம சமைக்கும் போது இந்த இலைகளை பயன்படுத்திட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த குச்சியை தான் ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஈர்க்குகளை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த மருந்துக்கு நம்ம இந்த ஈர்க்கை தான் பயன்படுத்த போகிறோம். இந்த ஈர்க்குகள்லாம் முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி வயிறில் வீக்கம் ஏற்படும், அவர்களுக்கு நீர்த்தேக்கம் ஏற்படும், அசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீனல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும், சிகேடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா வயிறு வீக்கம், கால் வீக்கம் இதெல்லாம் ஏற்படும், வாந்தி, குமட்டல் இருக்கும். சிவியர் அனீமியா இருக்கிறவங்களுக்கும் வாந்தி, குமட்டல் இருக்கும். மஞ்சள் காமாலை இருக்கும் பொழுதும் நமக்கு வாந்தி, குமட்டல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, இல்லைனாலும் நமக்கு பித்தம் அதிகமாச்சினாலும் வாந்தி, குமட்டல் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இந்த நெல்லிக்காயோட ஈர்க்கு, பெருநெல்லி மரத்தோட இலைகள், இந்த இலைகளை உருவிட்டு ஈர்க்க மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதே போல் மற்ற ஈர்க்குகளும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். முருங்கைக்கீரையோட ஈர்க்கு நம்ம முருங்கை சூப் தயார் பண்ணும்பொழுது இந்த குச்சிகளை மட்டும் நசுக்கி போட்டு ரசம் தயார் பண்ணி குடிப்போம். அதே மாதிரி இந்த குச்சிகளை மட்டும் எடுத்துக்கணும், ஈர்க்க மட்டும் எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக வேப்பிலை ஈர்க்கு. வேப்பிலையெல்லாம் உருவிட்டு ஈர்க்க மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈர்க்குகளை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு கிடைக்கும் பொழுது இதை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு கூட வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான போது நம்ம இதை கஷாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கிட்டு மற்ற பொருள்களோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த ஈர்க்குகள்லாம் நம்ம ஒரு வேளைக்கு தேவையான தீநீர் தயார் பண்ண இந்த அளவுக்காவது ஈர்க்குகள் இருக்கணும். ஒரு 10 கிராம் அளவுக்காவது எல்லா ஈர்க்குகளும் சேர்த்தா நமக்கு வரணும். அதோட கொஞ்சம் சீரகம் ஒரு 2 to 3 கிராம் அளவுக்கு, 10 மிளகு, சுக்கு பொடி 1/4 தேக்கரண்டி அளவு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இந்த குச்சிகளில் நம்ம லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். ஓரளவுக்கு அரைச்சோம்னா போதும். மிளகு, சீரகம், சுக்கு, நெல்லி ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு, கருவேப்பிலை ஈர்க்கு, வேப்பை ஈர்க்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிட்டு 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பிலிருபின் லெவல் கம்மியாகும். அதே போல் சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல் இந்த மருந்து எடுக்கும் பொழுது கம்மியாகும். கர்ப்பிணிகளுக்கு குமட்டல் இருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த மருந்து எடுக்கும் பொழுது இதோட சேர்த்து மாதுளை மணப்பாக எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுக்கும் பொழுது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல் இது எதுவும் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நீரேற்றம் உண்டாகி கால் வீக்கம், வயிறு வீக்கம், முக வீக்கம்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த ஈர்க்குகளை கொதிக்க வச்சு குடித்தோம்னா வாந்தி, குமட்டல் சரியாயிடும். காய்ச்சலின் போது இருக்கக்கூடிய குமட்டலும் இந்த மருந்து எடுக்கும்போது கண்ட்ரோல் ஆகும். நமக்கு ஏதாவது நோய்கள் இருந்து அதிகப்படியான மருந்து மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வாரம் போல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பசி இருக்காது, எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியாது, வாந்தி, குமட்டல் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒரு 2 வேளை மட்டும் இந்த மருந்து எடுத்தாலே அந்த மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். கல்லீரல் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தாக இது இருக்கும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். சிறு குழந்தைகளுக்கு, பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு கூட இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். அவர்களுக்கு ஒரு பாலாடை அளவு, சங்க அளவு நம்ம கொடுத்துட்டு வரலாம். 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாந்தம் நீங்கி அவர்களுக்கு பசி எடுக்கும், ஜீரணம் நல்லா ஆகும். வேப்பிலை ஈர்க்கு, கருவேப்பிலை ஈர்க்கு, நெல்லி ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு, சுக்கு, சீரகம், மிளகு சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும் பொழுது வாந்தி, குமட்டலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், சுவாச கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், சளி, இருமல் போன்ற பிரச்சனை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வேம்பு, கறிவேம்பு, முருங்கை, அதனோடு நெல்லி, இவை 4 ஈர்க்குகள் என்று சொல்லக்கூடிய சிறு குச்சிகள். இவற்றை சேகரித்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு இவை ஒன்றாக சம அளவு கலந்து எடுத்துக்கொண்டு அதனோடு சுக்கு, மிளகு, சீரகம் இவை 3ம் சேர்த்து அரை தேக்கரண்டி அளவுக்கு இந்த ஈர்க்குகளோடு சேர்த்து 1 டம்ளர் நீரில் இட்டு 3/4 டம்ளராக சுண்ட வைக்கின்ற அளவுக்கு நன்றாக காய்ச்சி இனிப்பு சேர்த்து தினம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே சுவாச பாதையை பற்றிய கிருமிகள், அதாவது சுவாச கோளாறுகள், மூச்சு திணறல், ஆஸ்துமா, இருமல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாகவும், ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் அரை கோளாறுகளை போக்கி பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும், செரிமான சீர்கேடுகளை போக்கி வயிற்று கோளாறுகளிலே இருந்து விடுதலை தரக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக, சளியை போக்கக்கூடிய ஒன்றாக, இருமல் எந்த வகையிலே இருந்தாலும் சரி, சாதாரண காமன் கோல்டு என்று சொல்லக்கூடிய இருமலாக இருந்தாலும் சரி, இந்த டிபி என்று சொல்லக்கூடிய
காச நோயாலே வருகின்ற இருமலாக இருந்தாலும் சரி, அவற்றை போக்கக்கூடிய வல்லமை இந்த கறிவேம்பு, வேம்பு, அதனோடு முருங்கை, நெல்லி இவற்றுடைய ஈர்க்குக்கும், சுக்கு, மிளகு, சீரகத்துக்கும் இவை சேர்ந்த மருந்துக்கு நிச்சயம் உண்டு என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இரையறை கோளாறுகளுக்கும் சுவாச கோளாறுகளுக்குமான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.